நம்மளுடைய திருநர் சகோதரிகள் அனைவரையும் வாழ்த்துக்களையும் வரவேற்கிறேன். நீங்களாம் இங்கே வந்திருப்பீங்கன்னு நினச்சி கூட பார்க்கல. உண்மையில் உங்களை பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இப்போ அவங்கள பார்த்ததுனால உங்கள் எல்லாருக்கும் ஒரு பதிவு கொடுக்குறேன். நம்மளுடைய சகோதரி, நம்மளுடைய திருநர் அவர்கள் அனைவருக்கும் நம்மளுடைய தளபதி நம்மளுடைய ஆட்சியில் அவர்களுக்கு திருநர் என்று பெயர் வைத்துள்ளார்கள் என்பதை நேரத்தில் தெரிவித்துக் கொள்கிறேன். அவர்களை பிரித்து பார்க்கக்கூடாது என்பது மட்டுமே இதனுடைய நோக்கம். முன்பு திருநம்பிகள் திருநங்கைகள் என்று இருந்த அந்த வேற்றுமையை உடைப்பதற்காக மட்டுமே திருநர் என்ற ஒற்றுமை நம்மள் இருக்க வேண்டும் என்ற எண்ணத்துடன் தான் நம்மளுடைய அம்மாமார் அவங்களை எல்லாரும் திருநர் என்று அழைப்பார்கள். அது சட்டசபையில் நம்மளுடைய அண்ணன் அவர் வாயினால் கூறியிருப்பது உண்மைத்தன்மை என்பது தங்களுக்கு தெரியும், உங்களுக்கு தெரியும் தானே. உண்மையிலே பெருமையாக இருக்குது உங்களை நினைக்கும் போது, ரொம்ப சந்தோஷம். மற்றும் நாளைக்கு நம்மளுடைய தலைவர் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் பிறந்த நாள். நாம் அனைவரும் ஒன்று சேர்ந்து பிறந்த நாள் வாழ்த்து கூறுவோமா? இல்லை, எல்லாரும் ஒரே நேரம் சொல்லுவோன்னே. நம்மளுடைய மாண்புமிகு முதலமைச்சர் சோஜா விஜய் அவர்களுக்கு இனிய பிறந்த நாள் நல்வாழ்த்துக்கள். அட்வான்ஸ் ஹாப்பி பர்த்டே அண்ணா. உண்மையிலே இந்த வருஷம் நாளை நம்மளுடைய சிஎம் அவர்கள் கொண்டாடுகிற பிறந்த நாள் விழா அவருடைய பிறந்த இத்தனை வருஷத்தில் மிகப்பெரிய ஒரு அச்சீவ்மெண்ட்டாக அமையும் என்பதையும் இந்நேரத்தில் தெரிவித்துக் கொள்கிறேன். அவருக்கு மட்டும் இல்லாமல் நமக்கும் மிகப்பெரிய விழா. அந்த விழாவை கொண்டாடும் விதமாகத்தான் இங்கு இந்த ஒரு மாபெரும் நலத்திட்ட உதவி நடக்கிறது. அதற்கு நான் மிகவும் பெருமைப்படுறேன், சந்தோஷப்படுறேன். அதற்கு உங்கள் அனைவருக்கும் என்னுடைய நன்றி. இந்த விழாவை ஏற்பாடு செய்த அனைத்து நிர்வாகிகளுக்கும் நன்றியும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். நம்மளுடைய அண்ணன் சிஎம் அவர்கள் நம்ம மூலமாக, நம்ம நிர்வாகி மூலமாக அவர் நமக்கு சொன்ன ஒரே ஒரு விஷயம், ஊழல் இல்லா ஆட்சியை தான் நம்ம கொடுக்க வேண்டும் என்பது மட்டுமே. நம்மளுடைய ஆட்சி ஊழல் இல்லா ஆட்சி, மக்களுக்கான ஆட்சி. ஒரு ரூபா கூட நம்மளுடைய ஆட்சியில் லஞ்சம் வழங்கப்பட மாட்டாது, அதேபோல் பெறவும் மாட்டாது என்பதையும் இந்நேரத்தில் தெரிவித்துக் கொள்கிறேன். யாராவது கேட்டாலும் கொடுக்கக்கூடாது, கேட்கவும் மாட்டார்கள். இது உறுதியாக சொல்கிறேன். நம்மளுடைய சிஎம் அவர்கள் நம்ம மக்களுக்காக எவ்வளவோ விஷயங்களை விட்டு கொடுத்து தான் உங்களுக்காக இந்த இடத்துல வந்திருக்காங்க. அப்படி இருக்கும் பட்சத்தில் மக்களுக்காக இனி செய்ய போகும் நலத்திட்டங்கள், நல்ல நல வழிமுறைகள், நல்ல நல திட்டங்கள் எல்லாம் வைத்திருக்கிறார்கள். கொஞ்சம் டைம் எடுத்து எல்லாத்தையும் நடைமுறைப்படுத்துவார் என்பதையும் இந்நேரத்தில் தெரிவித்துக் கொள்கிறேன். நான் ஒரு அமைச்சராக இந்த இடத்துல என்னுடைய துறையை சார்ந்து அனைத்து மக்களுக்கும் கண்டிப்பாக ஒரு ரூபாய் கூட ஊழல் இல்லா ஆட்சியை கொடுப்பேன் என்பதையும் இந்நேரத்தில் தெரிவித்துக் கொள்கிறேன். என்னுடைய அம்மாமார், உங்களுக்கும் உங்களுடைய தேவைகள் அனைத்தும் சரி செய்யப்படும். நீங்கள் கேட்குற வேலை வாய்ப்புகள் வழங்கப்படும். கல்வியின் தகுதியின் அடிப்படையில் உங்களுக்கு வேலை வாய்ப்பும் வழங்கப்படும் என்பதை இந்நேரத்தில் தெரிவித்துக் கொள்கிறேன். நீங்கள் கேட்ட அடையாள அட்டையும் வழங்கப்படும். அதேபோல் அங்கன்வாடி ஊழியர்கள் கேட்ட கோரிக்கைகள் நிறைய விஷயங்கள் இருக்கிறது. அது எல்லாம் ஒவ்வொன்றாக சரி செய்து கொடுக்கப்படும். அதையும் இந்நேரத்தில் நம்மளுடைய மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் பிறந்த நாளை முன்னிட்டு அதையும் தங்களுக்கு நான் தெரிவித்துக் கொள்கிறேன்.